சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இன்றே மிகப்பெரிய திருப்பத்திற்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அதற்காக உன்னை தயார்படுத்திக்கொள். உன் வாழ்வில் அந்த மிகப்பெரிய திருப்பம் இன்றே நடைபெறப் போகிறது. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை, சில பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் தான் சாயப்பா உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சிக்குள் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதுமே எது வந்தாலுமே, உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறும் சூழ்நிலை வந்தாலுமே எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அழ பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை மனதால் நினைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. உனக்கு வரும் கஷ்டங்கள் கூட உன் புன்னகையை பார்த்துவிட்டு வந்த வழி தெரியாமல் வந்த வழியே திரும்பிவிடும். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே, வேதனையோடு தவிக்காதே. உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நினைப்பும் உனக்கு வரும். இவ்வுலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் என்றாவது மறந்ததுண்டா? தன் பிள்ளையை பாதுகாப்பதைத் தவிர வேறு வேலையே எனக்கில்லை. உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் சாயி, நீ என்னுடைய பாசத்திற்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கவலைப்படவோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் குழந்தையே, உன் கவலை நீ உருவாக்கியதுதான் அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலேயே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம்தான் உனக்கு நன்மையடைந்து உனக்கு சேவகம் செய்ய நான் ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாகும். உன் வாழ்க்கையே இன்பமயமாகும். துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கும். அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். சாயி சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு அனுமதித்தேன். ஏனென்றால் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாராலும் தாங்க முடியாது. தாங்கிக் கொள்ளக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே என் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் தருவேன். உன்னால் மட்டுமே இது முடியும் என்று எனக்கு மிக நன்றாகவே தெரியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு தேவை. அதனால் என் அன்பு குழந்தையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே. வாழ்க்கையில் எதுவுமே நிலையாக இல்லை என்று ஏங்காதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டிருக்கிறேன். உன் பக்கத்திலேயே நான் இருந்திக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை விரைவில் பொன்னான வாழ்க்கையாக மாறும் தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெற நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிடு. இந்த துன்பம் துயரம் இதற்கு விடிவே இல்லையா என்று நீ என்னிடம் கேட்ட கேள்வி நிச்சயமான நல்ல பதிலை உனக்கு கிடைக்கும்.
இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களுக்கான நிரந்தர தீர்வை என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே, கண்களை துடைத்துக்கொள். அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கிறேன். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலே வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன் உன் சாயி தேவா. என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். நான் கூறுவது நிச்சயமாக பலிக்கும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, உன் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். உனக்காக நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகளோடு. என் வாக்கை எப்பொழுதும் முழுமையாக நம்பிக்கையோடு அதன்படி நீ நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். உன் வாழ்க்கை இனி மாறப்போகும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீ கண்குளிர காணத்தான் போகிறாய். அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு நிச்சயமாக தெரியும். திடீரென்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று ஏற்படும். என் வாழ்க்கையிலா சாயிநாதரே இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழத் துவங்கிவிட்டது. இனி என் வாழ்வில் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன். நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நன்றி கூறத்தான் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னோடு நான் இருக்கிறேன். இது மட்டும் நமக்கு நடக்காமல் இருந்திருந்தால், இது இப்படி நடந்திருந்தால், இதைவிட நல்லது நமக்கு நடந்திருந்தால், இந்த கொடுமை நடக்காமல் இருந்திருந்தால் என்று இந்த பட்டியல் எல்லையில்லாமல் எல்லோர் மனதிலும் போய்கொண்டுதான் இருக்கிறது. அப்படி நீ வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னை நீ ஒரு முறை பார்த்தாலே போதும், உன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை நீ ஆத்மார்த்தமாக மனதில் நினைத்து என்னை பார்ப்பதால் தான் உன் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உன் மனதில் சொல்லக்கூடிய வேதனை, சொல்லக்கூடாத பிரச்சனை, சொல்லவே முடியாத பிரச்சனை என 1000 பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பதாலும், உன் மனதை போட்டு ரணப்படுத்தி கொண்டிருப்பதாலும் தான் உன்னால் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள் தான் உன்னிடம் மேலோங்கி இருக்கிறது. சாயிநாதரே என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள், சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா? மௌனமாய் கடந்து போவதுதான் சிறந்த வழியாகவே இருக்கும். மௌனமாக கடந்துவிடு. துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் என்பதை புரிந்து கொள். வெற்றிக்கான நிச்சய வழி உனக்கு கிடைக்கும்.
தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வதே மிகப்பெரிய வெற்றிக்கான வழியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. ஏனென்றால் உன் மனமும் நிலைத்திருக்காது, மாறிக்கொண்டுதான் இருக்கும். எனவே செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. அந்த நொடியே செய்துவிடு. ஒன்று கிடைப்பதற்கும் உன்னிடம் ஒன்று வந்து சேர்வதற்கும் ஒரு சில விஷயத்தை நீ இழந்துதான் இருப்பாய். ஏதோ ஒன்று இழந்தால்தான் மற்றொன்று நம்மிடம் வந்து சேரும் என்பதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே இழக்காமல் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்பவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா, இருப்பார்களா என்று சற்று சிந்தித்துப் பார். அனைவருமே ஏதோ ஒன்றை இழந்த பிறகுதான் ஏதோ ஒன்றை பெற்றிருப்பார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. வெற்றியை பற்றுவது நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும், நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா,
விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும் அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு ரெட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கண்ணீரை வீணடிக்காதே என் தங்கமே. அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. கவனமாக இரு. தெளிவாக இரு. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்றை மிகப்பெரிய பரிசை பொக்கிஷத்தை தருவேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கிறேன். ஏன் உன்னுள் இருக்கிறேன்? நிழலாக தொடர்ந்து கொண்டும் இருக்கிறேன். கலங்காதே. நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம் குழந்தையே, எனது அன்பு செல்வமே, எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது.
அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்தும் கொள்வாய். நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரத்தான் போகிறாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தே விட்டது. உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க நான் தயாராகிவிட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். எனதன்பு செல்வமே, நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னப்பா உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். நீ முயன்றாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். அதே போல உனக்கு கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நீ எவ்வளவுதான் முயன்றாலும், அதற்கான அத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் கூட அது எப்படியும் உன்னிடம் வரப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. என்னதான் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாலும் நடப்பதுதான் நடக்கும். கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும். பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது. எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே.
உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன், செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும் அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில் தகுந்த நேரத்தில் அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் சாயிநாதரே என்று உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் உடனடியாக ஒரு மாற்றம் வந்தே ஆகும். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுப்பவன் தானே தகப்பன். நான் உன் தகப்பன் தானே. உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். உன் மன வலிக்காக மருந்தாகவும் நானே செயல்படுவேன் என் பிள்ளையே. கலங்காமல் இரு. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தை என் பிள்ளைக்காக நானே ஏற்படுத்தப் போகிறேன். இதுவரை நல்ல நேரத்திற்காக காத்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது அந்த நல்ல நேரமே உன்னைக்காக உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சுக்கிர திசையை சுமந்து கொண்டு கூடிய விரைவில் உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. காரணமில்லாமல்
இது உன் கண்ணில் பட்டிருக்காது. நல்லது நடக்கப் போகிறது பிள்ளையே. எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற அசாத்திய நம்பிக்கை யார் ஒருவரிடம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களிடம் உன் சாயப்பா காத்து ரட்சிப்பேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நடக்காமல் போகாது. உனக்கு நடக்கக்கூடாது என்று இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு நடந்திராது. உனக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து என்றும் என்னை என் அன்பால் தாங்கிக் கொண்டே இருப்பேன்.